யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு சுதேச மிஷனரி இயக்கம். இந்திய தேசத்திற்கு தோமாவை மிஷனரியாக அனுப்பிய ஆண்டவர் தொடர்ந்து ஏராளமான உள்நாட்டு மிஷனரி இயக்கங்களை எழுப்பி இந்த கடைசி கால நற்செய்தியை அறிவிக்கும்படி SMPM என்ற மிஷனரி இயக்கத்தை தேவன் எழுப்பியுள்ளார். SMPM இயக்கம் 40 ஆண்டு காலம் மிஷனரி ஊழியத்தில் அனுபவம் பெற்ற தேவனுடைய ஊழியர்களை கொண்டு சுமார் 70 பேர் கொண்ட ஆலோசனையோடு கூட இயங்குகிறது. இது ஒரு சபையும் அல்ல, எந்த ஒரு சபைக்கு சொந்தமானதும் அல்ல. மாறாக அனைத்து சபை கிறிஸ்தவர்களோடு கரங்கொருத்து ஆத்தும பாரம் தரிசனம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தாலும் ஆதரவாலும் இயங்கும் ஒரு நற்செய்தி இயக்கம். அகன்ற பாரதத்தில் 143 கோடி ஜனத்திரள் பல்வேறு துறைகளிலே உலகமே ஆச்சரியத்துக்கு விடுவதில் நாம் முன்னேறியுள்ளோம். என்றாலும் 68% பெண் சிசுகொலை, பாலிய வயது திருமணம், மந்திரவாதம், மதவாதம், போலீஸ் சாமியார்களின் அட்டகாசம், சாஸ்திரம், சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறார்கள். என்றாலும் மோட்சம் சென்றுவிட வேண்டும் என்ற பேராவலோடு தான தர்மம், பக்தி விரதம், கால்நடையாக புண்ணியஸ்தலம் சென்று நீராடுவது, குரு வழிபாடு, பதவியை தக்க வைக்க மதவாதத்தை பயன்படுத்தும் நயவஞ்சக அரசியல் தலைவர்களாலும் மோசம் போகிறார்கள். மிஷன் இந்தியா 2030 ப்ராஜெக்ட் மூலம் SMPM 100 மிஷனரி பயிற்சி வளாகத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பயிற்சி வளாகம் மூலம் 100 சுதேச மிஷனரிகள் எழுப்ப வேண்டும். ஒரு சுதேச மிஷனரி மூலம் 10 சபைகளை உருவாக்கி இந்த பாரத நாட்டில் சபையில்லாத கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்க அர்ப்பணித்திருக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த கடந்த 5 ஆண்டுகளில் 22 மாநிலங்களில் 160 மிஷனரி குடும்பங்கள், நேபாள் நாட்டில் 5 மிஷனரி குடும்பங்கள் என்று 165 மிஷனரிகள் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒரிசா, பீகார், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் திரளாக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடந்த 5 ஆண்டு கால ஊழியத்தில் சுமார் 2210 பேர் திருமுழுக்கு எடுத்து சுமார் 339 கிராமங்களிலே சபை உருவாகி இருக்கிறது. இதுவரையிலேயும் 15 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். 210 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7:45க்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் நம்முடைய இயக்கத்தின் செய்தி ஒளிபரப்பாகிறது. பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களையும் நாம் தேடி செல்லாதபடி இந்திய கிறிஸ்தவர்களை இந்தியாவுக்காக எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு செயல்படுகிறோம். நாம் கட்டுகிற ஒவ்வொரு ஆலயங்களிலேயும் ஒரு சிறு தொழில் பயிற்சி மையம் உருவாக்கி கம்ப்யூட்டர், தையல் மிஷின் போன்றவைகளை வைத்து அடிப்படை தொழில் பயிற்சி சொல்லிக் கொடுத்து பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்கிறோம். மிஷனரிகளை ஆதரிக்கவும், கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டவும், ஆதிவாசிகளுக்கு விடுதி கட்டவும், அறுவடை நாயகர் இயேசு கிறிஸ்துவை இந்திய புதல்வர்கள் முகமுகமாய் சந்திக்க ஆர்த்தெழுந்து வாருங்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இறைக்கட்டளை நிறைவேற்ற மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மாபெரும் ஆர்ப்பரி ஏற்பட சேர்ந்து உழைப்போம். தேசத்தை மறுரூபப்படுத்துவோம். உங்களை கரங்கூப்பி அழைக்கிறோம். அவர்களே, இந்த நாவரும் நற்செய்தி பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்று யோசியுங்கள். ஒரு ஹால் 15க்கு 10 ஒரு ஹால் கட்டி அதில் ஆதிவாசி பிள்ளைகள் தங்குவதற்கு ஒழுங்கு செய்து கொடுத்தீர்கள் என்றால் அதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அந்த ஹாலில் உங்களுடைய குடும்ப பெயர் போட்டு பிள்ளைகள் உங்கள் பேரை சொல்லி தினமும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதோடு கூட மிஷனரிகளை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்கள் ஆட்கள் தேவை. இன்றைய கூட அசாம் மாநிலத்திலிருந்து, UPயிலிருந்து ஏராளமான மிஷனரிகள் எங்களை கூப்பிடுகிறார்கள். ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, இப்படி வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க ஒரு பகுதி 600 ரூபாய், முழுமையாக படிக்க 1200 ரூபாய், ஒரு மிஷனரி குழந்தைக்கு 1000 ரூபாய் தேவை. அதோடு கூட ஆங்காங்கே ஊழியர்களுக்கான பயிற்சி முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பயிற்சி முகாம் நடத்துவதற்கு 10 லட்சம் ரூபாய் தேவை. அருமையானவர்களே, பலர் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து பல ஆலயங்களிலே பார்த்து ஆண்டோடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி காணிக்கை அனுப்புகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளை அப்படியே மிஷனரிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகைக்கும்
அதோடு கூட ஆதிவாசி குழந்தைகளுடைய உணவுக்கும் அனுப்புகிறோம். நீங்கள் அனுப்புகிற காணிக்கையை நிர்வாக செலவுக்கு என்று சொல்லி நாங்கள் எடுக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் பலர் கேட்குறார்கள், எல்லாருமே மிஷினரி ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியங்களை நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். அருமையானவர்களே, தேசத்தில் தேவன் செய்து வருகிற கிரியைகளை வந்து பாருங்கள். நாங்கள் 100% பணித்தளத்தில் ஆண்டோடுக்காக இந்த ராஜ்யத்தை கட்டுகிறோம். ஆகவே நீங்களும் எழும்பி வாருங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், அக்கௌண்ட் நம்பர் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய கான்டாக்ட் தொலைபேசி எண் 9447375550. இன்னொரு தொலைபேசி எண் 9043867550. அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாக ஆண்டவரின் ஊழியத்தை முதலாக, இல்லை என்றால் மிஷினரி பணியை முதலாக செய்த ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு முதல் மிஷினரியாக வந்தார். உலகத்திற்கு அவர் இரட்சகர். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் முதல் மிஷினரியாக தோமாவை அனுப்பி வைத்தார். ஆனால் வேதாகமத்தில் முதல் பெண் மிஷினரி யார் என்று சொல்லி கேட்போமே என்றால், அவர்கள் இயேசுவினாலே தொடப்பட்ட மகதலேனா மரியாள் என்று சொல்லுகிறவர்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இழந்துவிட்டார் என்கிற செய்தி முதலாக இவர்களுக்குத்தான் சொல்லப்பட்டது. காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து போய்விட்டார் என்கிற செய்தி எல்லாருக்கும் ஒரே பயம். சீசர்கள் எல்லாரும் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒழிச்சுக்கிட்டாங்க, கதவு போட்டு நடக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்கள் மாத்திரம் தங்கள் இரட்சகரை அங்கே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் அடக்கம் பண்ணுகிற இடம் வரைக்கும் பார்த்துவிட்டு திரும்புவதற்குள்ளாக அவர்களுக்கு அந்த ஓய்வு நாள் ஆகிவிட்டது. ஆகவே யூத மத சட்டப்படி அவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்றாலும் அடுத்த நாள் உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருக்கான்று சில கடமைகளை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு அந்த சடங்குகளோடு செய்வதற்கான பொருட்களோடு கூட அவர்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். அருமையானவர்களே, அந்த இடம் ஒன்றும் பெண்கள் போகிற இடமே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் உள்ள ஒரு பகுதி. என்றாலும் இவர்கள் தைரியமாக துணிந்து அங்கே போகிறார்கள். அங்கேதான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். முதலாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்போது ஒரு தோட்டக்காரன் என்று தான் அந்த மகதலேனா மரியாள் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு அந்த அம்மாவை பார்த்து, மகளே, நீ யாரை தேடுகிறாய் என்று சொன்னுடனே அழுது கொண்டே, என் ஆண்டவரை யாரோ எடுத்து போய் விட்டார்கள், அவரை வைத்த அந்த கல்லறை காலியாக இருக்கிறது என்று சொன்ன உடனே இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறார், மரியாளே என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே மகதலேனா மரியாளுக்கு புரிந்துவிட்டது என் ஆண்டவர் என்று சொல்லி. உடனே ரப்புனி, என் போதகரே என்று சொல்லி ஆண்டவரை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், இயேசு சொல்லுகிறார், நான் கலிலேயாவிலே நம்முடைய சகோதரர்களை சந்திப்பேன், மரித்து இயேசு உயிரோடு எழுந்துவிட்டார் என்கிற செய்தியை நீ நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லு என்று சொல்லி இயேசு சொல்லி அனுப்புகிறார். அருமையானவர்களே, இவர்கள் எங்கேயுமே ஓய்வு எடுக்கவில்லை. துரிதமாக ஓடி போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அந்த கல்லறை காலியாக இருக்கிறது, வந்து பாருங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காலியாக்கப்பட்ட கல்லறை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து விட்டார் என்கிற செய்தியை உலகிற்கு முதலாக அறிவிக்கிறதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் மகதலேனா மரியாள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகமே நம்பிக்கை இல்லாதபடி எப்படி ஒரு சீஷர்கள் பயந்து ஒளிந்து எங்களையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி அறைக்குள்ளாக பூட்டி கிடந்தார்களோ, அதே போல் இன்றைக்கு நிறைய பேருடைய மனதில் ஒரே பயம், ஒரு நெருக்கம், ஒரு கவலை, அடுத்த நிமிஷம் என்ன நடந்துருமோங்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு. இப்படிப்பட்ட நடுக்கத்தோடு தான் நிறைய பேர் ஒழிச்சு கிடக்கிறோம். பார்த்துக்குங்க அன்பானவர்களே, மரியாளை போல தைரியமாக எழும்பி வாருங்கள். இயேசு யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இந்த மகதலேனா மரியாள் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை தன்னுடைய விலையேற பெற்ற அந்த தைலத்தை சிந்தி தன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை எல்லாம் முத்தம் கொடுத்தவர்கள் இந்த அம்மா. ஏன் ஆண்டவர் மேலே இவங்களுக்கு அளவு கடந்த அன்பு என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், இவர்களுக்கு பொல்லாத ஆவி 7 ஆவி பிடித்து அலக்களிக்கப்பட்டிருந்தார்கள். என் அன்பானவர்களே, வாழ்வாதாரத்தை இழந்து அலக்களிக்கப்பட்ட நிலைமையில
ஒரு சாபமான நிலையில் யூத மத பேராயலயங்களே மதிப்பிழந்த ஒரு மகளாய் காணப்பட்ட அந்த தாயாரை தான் இயேசு கிறிஸ்து மாற்றினார். ஒரு புது மனுஷியாக மாற்றினார். மாற்றம் பெற்ற அவர்களால் அமைதியாக இருக்க முடியல. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு போய் இயேசுவின் பாதத்தில் கொட்டிவிட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அவருக்காக நாம் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. பாளையங்கோட்டையில் சாரா டெக்கர் என்ற ஒரு கல்லூரி இருக்கிறது. இந்த கல்லூரியில் படித்தவர்கள் இன்றைக்கு உலக அளவில் பெரிய பதவியில் இருக்கிறோம். ஆனால் இந்த கல்லூரி உருவாகுவதற்கு காரணமானவர் யார், அதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது கிடையாது. சாரா 2 கைகள் 2 கால்கள் இல்லாத ஒரு முடக்கப்பட்ட ஒரு பெண். அங்கே டோனா ஒரு மிஷினரி வந்து பெண்களுக்கான ஒரு கல்லூரி தேவை என்று சொல்லும்போது தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்த அந்த சாரா தன் தகப்பனிடத்தில் போய், அப்பா, எனக்கு தர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் தாருங்கள், நான் திருநெல்வேலியில் இருக்கிற அபலை பெண்களுக்கு நான் ஒரு கல்லூரிக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பணங்களை அனுப்பி வைக்கிறார்கள். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கேட்டு அனுப்புகிறாங்க. இது நினைவாகத்தான் சாரா டெக்கர் கல்லூரி உருவாச்சுது. சாரா அங்கேருந்து இங்கே வந்து பார்க்கல. ஆனால் அந்த சாரால் மூலம் இன்றைக்கு வாழ்வு பெற்ற பெண்கள் லட்சக்கணக்கான பேர். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் அந்த கல்லூரியில் படித்திருக்கலாம். அந்த சாரா செய்த நன்மை போல நாமும் ஒரு குழந்தையை படிக்க வைக்கலாமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் இன்றைக்கு இந்த உயர்வான வாழ்வை பெற்றது இயேசு கிறிஸ்துவினாலே சிலர் செய்த தியாகத்தின் விளைவாக. முதலிலே நாம் அறியாள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நம்மால் இயன்றதை ஆண்டவருக்கு என்று சொல்லி செய்வோம். ஒரு மிஷினரியை நாம் அனுப்பினோன்னா லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்புவாங்க. என் அன்பானவர்களே, நாம் இந்த இரட்சகரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு வெட்கப்படுகிறோமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த அக்கா டெய்லி காலையில் வீட்டை பெருக்கி தண்ணி தெளிப்பாங்க. அன்றைக்கு காலையில் தண்ணி தெளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குடுகுடு வர்றான். வந்து நல்ல காலம் பிறக்குன்னு சொன்ன உடனே, தம்பி வாங்க, உங்கள் வாயிலே நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுங்க, இதில் உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு சூடாக தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் கருப்பட்டி காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கருப்பட்டி காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது வேர்க்கடலையும் பனங்கிழங்கு அவர் முன்னாடி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்கிற, அக்கா, என்னை பார்த்தாலே நீ எங்களை சபிச்சிருன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போடான்னு சொல்லி 1 ரூபா இடம்னா கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ அன்போடு உபசரிக்கிறீங்களே, நான் உங்கள் வீட்டை சபிச்சிருவேன், செய்வேனை பச்சிருவேன்னு சொல்லி உங்களுக்கு பயமே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா சொன்னாங்களாம், தம்பி, நீங்கள் அப்படி செய்யவே மாட்டீங்க. நீங்கள் அப்படி செய்தாலும் எனக்கு அது பலிக்காது. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் என் வீட்டாரையும் தினமும் தன்னுடைய கரங்களுக்குள்ளே வைத்து மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க கணவருடைய ஒரு பழைய சட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் தம்பி இந்த சட்டையை போட்டுக்குங்க, காலையில் குளிரும் அப்படின்னு சொன்ன உடனே, அக்கா, என்னை மேலே இவ்வளோ அன்பு வைத்து இவ்வளோ உபசரிப்பு செய்கிற உங்கள் ஆண்டவர் எனக்கும் வேணும், இந்த ஆண்டவரை பற்றி மேலே எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொன்ன உடனே உள்ளேருந்து ஒரு புதிய ஏற்பாடையும் கொண்டு கையில் கொடுக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நற்செய்தி இப்படி ஒரு பெண் மூலம் போனதுனால பல இடங்களுக்கு போயிட்டுருக்கு. ஆகவே என் அன்பானவர்களே, உலகின் முதல் மிஷினரி ஒரு பெண். இன்றைக்கும் மிஷினரி பணியில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்துகிற பெண்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. அது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம். எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல நாளில் கர்த்தருடைய வசனத்தை கேட்ட அருமையான உடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய நாடு ரட்சிக்கப்பட வேண்டும், எங்களுடைய இந்தியா எப்படியாலும் கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கிற வாஞ்சிக்கிற ஊழியங்களை தாங்குகிற அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும். உம்மை பற்றி விசுவாசத்திலே உம்முடைய பிள்ளைகள் பலப்படும்படி இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரை நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?